ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் தமிழில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 7ல் நிறைய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேம் வைஸாக வந்து இவரோட பேர் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் நம்ம புக் வைஸாக அப்படின்னு பார்த்தோன்னா, புக்கில் இருந்து அப்படின்னா கீழே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது அழகு 7 அப்படின்ற பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அதனால் இப்போது கவிமணியோடது வந்து நமக்கு புக்கில் வந்து வரும். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒன்று இருக்கும், மலரும் மாலையும் இருக்கும், அதுக்கப்புறம் ஆசிய ஜோதியும் வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ கவிமணி பற்றி நம்ம படிக்கணும். ஓகே? ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல்கள் படிக்கிறப்ப நம்ம அப்போ கவிமணி படிப்போம் இல்லையா. ஸோ இவங்க வந்து பழைய அந்த முன்னாடி இருந்த சிலபஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஓகேவா? ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி அப்படின்னு சொல்லி 4 பேருமே ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த சிலபஸ்லேயும் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதை தாண்டி வந்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஒரு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்லாவே தான் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த புக்கில் பேர் இல்லைனாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகே? ஸோ நான் இப்போ வந்து பின்னாடி வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸ் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அவரோட பயோகிராஃபி, அதுக்கப்புறம் அவருடைய படைப்புகள் என்னென்ன, அப்புறம் அவர் சொன்ன ஒரு சில மேற்கோள்கள், அவரை பற்றி யார் சொல்லியிருக்கா, இவர் யார் என்ன சொல்லியிருக்கா, அந்த மாதிரி மேற்கோள்கள் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அது வந்து நான் ஓரலாக வந்து அப்படியே சொல்லுவேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்படியே அது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஷின் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவரோட புக்கில் இருந்தும் நிறைய கொஷின்ஸ், முக்கியமாக படுற கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவரை பற்றினா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகேவா? ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவிமணி, அப்புறம் தேவி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே? இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 27/8/1876 26/9/1954. ஓகேவா? ஸோ 1876 1954 வரை. ஓகேவா? வயசு என்ன? கிட்டத்தட்ட 78 வயசு. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், அவரோட வயசு என்ன, வயசு எத்தனை வயசில் அவர் இதானார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே? அப்போ நம்ம 78ன்னு போடணும்ல. ஸோ அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? அடுத்து வந்து இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார். தேரூர். பெற்றோர் வந்து சிவதானு பிள்ளை, ஆதிலக்ஷ்மி. ஓகே? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு சிறப்பு பெயர் பார்த்தாச்சு. இவருடைய மனைவி பெயர் ஏன்னா உமையம்மாள். ஓகே? உமையம்மாள். அதுக்கப்புறம் வந்து இவருடைய ஆசிரியர், இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பேர் என்னென்னா சாந்தலிங்க தம்பிரான். ஓகேவா? அடுத்து இவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா ஆசிரியராக இருந்தார். ஓகே? ஸோ தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றார். ஓகே? ஸோ இது வந்து இவரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து இவருடைய படைப்புகள்னு பார்க்கலாம். அதாவது என்னென்ன நூல்கள் வந்து எழுதினார் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆசிய ஜோதி தான். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆசிய ஜோதி தானே ரொம்ப நல்லா தெரியும். ஓகே? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆசிய ஜோதி. ஓகே? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற ஒரு நூலோட மொழிபெயர்ப்பு தான் இந்த ஆசிய ஜோதி அப்படின்றது. ஸோ இது வந்து புத்தரை பற்றின
இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ புத்தர் பற்றி உள்ளதான் இந்த பாட்டு. இதையும் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஆசிய ஜோதி அப்படின்றது எட்வின் அர்னால்டோட லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். ஓகே. அடுத்து வந்து மலரும் மாலையும். ஓகேவா? ஸோ இந்த மலரும் மாலையும் இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் வருமுன் கோப்பம் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம அதையும் படிக்கணும். அடுத்து நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம். ஓகே. மருமக்கள் வழி மான்மியம். இந்த மலரும் மாலையும் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன வகையான நூல் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கவிதை நூல். ஓகே. அடுத்து மருமக்கள் வழி மான்மியம், அது என்ன வகையான நூல் அப்படின்னா நகைச்சுவை நூல். ஓகே. அடுத்து கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள். உமர்கயாம் பாடல்கள் என்னென்னா ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அடுத்து தேவியின் கீர்த்தனங்கள். நெக்ஸ்ட்டு குழந்தை செல்வம். நெக்ஸ்ட்டு கவிமணியின் உரைமணிகள். நெக்ஸ்ட்டு கவிமணி காந்தலூர் சாலை. இந்த காந்தலூர் சாலை அப்படின்றது ஒரு வரலாற்று நூல். ஓகேவா? அடுத்து வந்து கவிமணியின் பாடல்கள் அப்படின்னே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேறு என்னென்ன? ஓகே, இவ்வளோ தான். ஓகே. ஸோ என்னென்ன? ஆசிய ஜோதி, மலரும் மாலை, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் பாடல்கள், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனங்கள். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இவரோடது படைப்புகள். ஓகே. இப்போ இந்த உமர்கயாம் பாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்த உமர்கயாம் அப்படின்ற அது வந்து அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அவர் வந்து பாரசீக நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ பாரசீக மொழியிலேருந்து அந்த உமர்கயாம் பாடிய ரூபாயத்து அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு தான் என்னது, ரூபாயத் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு தான். அதை தான் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். ஓகே. அதனால உமர்கயாம் பாடல்கள் அப்படின்றது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். பாரசீகத்திலேருந்து இவர் மொழிபெயர்ப்பார். அதை அவர் இது பண்ணதை தான், அதாவது வந்து என்னென்னா எட்வின் பிட் ஜெரால்டின் அப்படின்றவரோட இதை தழுவி தான் இவர் வந்து உமர்கயாம் பாடல்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். ஓகே. ஸோ இப்போ படைப்புகள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவிமணி அப்படின்ற பட்டம் இவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ யார்? தமிழ்வேல் உமா மகேஸ்வரன வர பிள்ளை அப்படின்றவர் தான் கவிமணி அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்கன்னு நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது எந்த வருஷம் ஒரு காலேஜில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. கவிமணின்ற பட்டம் யார் கொடுத்தா? தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை அவர்கள். ஓகே. அடுத்து வந்து 1954 கவிமணிக்கு தேரூரில் ஒரு நினைவு நிலையம் வந்து அவரோட ஊரில் 1954 தானே அவர் இறந்தார். அப்போ வந்து ஒரு நினைவு நிலையம் அமைச்சிருக்காங்க. 2005 இந்திய அரசு வந்து ஒரு முத்திரை வெளியிட்டு அவரை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவருடைய ஒரு முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஸோ அதெல்லாம் பாருங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, இது வந்து இவர் சொன்னது தான். ஓகே. அடுத்து வந்து வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, இதுவும் இவருடைய வரிகள் தான். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி, இது இந்த ஸ்கூல் சின்ன பிள்ளைலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து கவிமணியோட பாடல் தான். ஓடும் உதரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி வெறி தெரிவதுண்டோ, நல்லா இருக்குல்ல. ஸோ இதுவும் இவருடையது தான். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை, இது சொல்லியிருப்பதும் இவர் தான். அடுத்த பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா இப்படின்னு சொல்லி பாரதியை பார்த்து யார் சொல்லியிருப்பா? கவிமணி தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பிறப்பினால் எவருக்கும் உலகின் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேல்குலத்தார், திண்மை செய்பவர் அண்டி தீண்ட ஒண்ணாதார். ஓகே. ஸோ இந்த பாட்டும் இவருடைய தான். ஓகேவா? அடுத்து இதெல்லாமே நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே. அப்போ தான் வந்து இது, ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாமே நிறைய பின்னாடி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் அதெல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓரலாக சொல்கிறேன். இதை தாண்டி கொஷினே கேட்க முடியாதுங்க கவிமணியை பற்றி கேட்கணுன்னா, ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் வந்து பின்னாடி நிறையா இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஓகே. அடுத்து தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது எங்கள் செவி பெருமை, இப்படி யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆள். ஓகேவா? அப்போ
வந்து அவர் வந்து கவிமணியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றலாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். பாரதியை வந்து கவிமணி என்ன சொன்னார், பாட்டுக்கு புலவன் பாரதியடா அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தவிர்ந்தையவரும் பொருள் தக்க எளிய நடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, டி.கே. சண்முகம் அப்படின்றவர் வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதி உணர்ந்தன் புறவோமே அப்படின்னு சொல்லி கவிமணி தேசிய விநாயகத்தோட பாடல் தான். ஓகேயா? ஸோ பழைய புக்கில் 5th ஸ்டாண்டர்டில் இவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தென் மலரும் மாலையும் வருமுன் காப்போம் அப்படின்ற தலைப்பில் 8th ஸ்டாண்டர்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் 9th ஸ்டாண்டர்டில் வந்து ஆசிய ஜோதி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம 3மே வந்து தனியாக புக் ரெஃபரன்ஸ் வச்சு தனியாக ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கொஷின்ஸ் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் எல்லாமே ஓரலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இவரை பற்றி நம்ம நிறையா பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பின்னாடி கொஷின்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. ரெஃபரன்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சிலது வந்து அவருடைய புக்கு கவிமணி பற்றி ஒரு பயோகிராஃபி புக் இருக்கும்ல, அதில் இருந்தெல்லாமே வந்து நிறைய எடுத்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு, கவிமணி என்ற பட்டத்தை தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகே, சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்ற அமைப்பு தான். நான் கூட உங்களுக்கு கொஷின் கூட கேட்டிருந்தேன் இல்லையா, எந்த வருஷம் வந்து எந்த கல்லூரியில் வந்து இது பண்ணா பேர் சொல்லுந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ உமா மகேஸ்வரனார், தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் அப்படின்றவர் தான் கவிமணி அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருந்தாங்க. அவங்க எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்ற அமைப்பு 1940 வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு தேசிக விநாயகம் பிள்ளை எங்கு பிறந்தார், அவரோட ஊர் என்ன அப்படின்னா தேரூர், கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேவா? ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஓகேவா? ஸோ லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கவிமணி. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஓகே, ஆசிய ஜோதி யாரோட வரலாறு சொல்லுது? புத்தரோட வரலாறை பற்றி சொல்லும். ஆப்ஷன் ஏ. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்ற வரியில் யார் சொன்னா அப்படின்னா பாருங்கள், குரூப் 4 2018-19 கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. யார் சொன்னது? கவிமணியோட வரிகள். கவிமணி பிறந்த ஆண்டு மற்றும் நாள் எது? ஓகேவா? ஸோ இப்போ நான் முன்னாடி எழுதி சொல்லியிருந்தேன்ல, நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்போ 27/8. ஓகேயா? ஆகஸ்ட் 27, 1876. ஓகேயா? சாரி, நாங்கள் வந்து 27/8ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 27/7. ஓகேவா? ஸோ மாற்றிக்கோங்க. சாரி, 27/7. ஓகேவா? நாங்கள் 8ன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருந்தார்? ஆப்ஷன் பி 36 ஆண்டுகள். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நகைச்சுவை நூலின் ஆசிரியர் யார்? கேட்டிருக்காங்க பார்த்தியா? மருமக்கள் வழி மான்மியம் என்ன நூல் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேயா? ஸோ அது வந்து ஒரு நகைச்சுவை நூல். அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிமணி. தோட்டத்திலே மேயுது வெள்ளை பசு, அந்த துள்ளி குதிக்குது கன்று குற்று என்ற புகழ்பெற்ற குழந்தை பாடலை பாடியவர் கவிமணி. கவிமணி எழுதிய மலரும் மாலையும் அப்படின்றது எவ்வகை நூல்? ஓகே, நான் சொன்னேன் மலரும் மாலையும் அப்படின்றது ஒரு கவிதை தொகுப்பு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி கவிதை. உமர் கய்யாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலை எழுதியவர் யார்? கவிமணி. எல்லாமே நான் முன்னாடியே சொன்னது தான். கவிமணியின் பெற்றோர் யாவர்? சொல்லியிருப்பேன்.
சிவதானு பிள்ளை, ஆதிலக்ஷ்மி. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது எதனை விமர்சிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க 2017 ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது எதை விமர்சித்து சொல்லுது? ஆப்ஷன் பி. ஓகேவா? பெண்ணடிமைத்தனத்தை பற்றி சொல்லுது. கவிமணிக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது? ஓகே, எப்போ அப்படின்னா 2005 அக்டோபரில். இது கூட சொல்லியிருப்பேன், 2005 வந்து இந்திய அரசு வந்து முத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது. தேவி குமாரி ஆடித்திருவிழா பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. ஓகே, தேவி குமாரி ஆடித்திருவிழா பாட்டு. கவிமணி அவர்களை பாராட்டி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று கூறியவர் யார்? ஓகே, ஸோ இது யார் சொன்னா அப்படின்னா, கவிமணி அவர்களை பாராட்டி நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா என்று கூறியவர். ஸோ இது பாருங்கள் எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா, பாரதிதாசனை தான் வந்து பாரதியார் வந்து அப்படி சொல்லுவார், நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து கவிமணியை இப்படி அவருடைய தமிழ் நடைக்காக பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா? ஸோ கவிமணியை வந்து இந்த மாதிரி அவருடைய தமிழ் நடைக்காக பாராட்டியவர் யார்? பாரதியாரை தான் பாரதிதாசன் வந்து அப்படி சொல்லுவார். அதே மாதிரி கவிமணி அந்த மாதிரி பாராட்டியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை வந்து கவிமணியோட தமிழ் நடைக்காக அவரை பாராட்டியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படும் வள்ளியப்பாவுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா கவிமணி. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான கொஷின். பாருங்கள், குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. ஸோ கவிமணி, ஆப்ஷன் பி. கவிமணி எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார்? நான் கூட சொன்னேன் முன்னாடியே, 78, 1954 இறந்திருப்பார். காந்தலூர் சாலை என்ற வரலாற்று ஆய்வு நூலை எழுதியவர் யார்? காந்தலூர் சாலை அப்படின்றது என்ன நூல்? வரலாற்று நூல். ஓகே, கவிமணி. புத்தபிரான் அருளிய அறங்களை எளிய தமிழில் கூறும் நூல் எது? புத்தரை பற்றி சொல்கிறது எது? ஆசிய ஜோதி. கவிமணி உமர்கயாம் பாடல்கள், அதாவது வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிட்ட ஒரு 80 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. உமர்கயாம் பாடல்கள் எந்த மொழியிலிருந்து கவிமணியால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா பாரசீகம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த பாட்டு இருக்குல்ல, உண்மை தெளிந்து சொல்வது கவிதை. ஓகேவா? ஸோ இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தவர் யார் அப்படின்னா கவிமணி. கவிமணி பற்றிய ஆசிரியர் பணியாற்றிய ஆசிரியர் பணி எவ்வகையை சார்ந்தது? அதாவது வந்து இவர் வந்து தொடக்கப்பள்ளியிலே இருந்தார், கல்லூரி பேராசிரியராகவும் இருந்தார். என்னென்னு பார்ப்போம். கல்லூரி பேராசிரியர் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே முன்னாடி ஒன்று பாருங்கள், ஒரு இது நான் தப்பாக சொல்லியிருக்கேன். இந்த உமர்கயாம் பாடல்கள் அப்படின்ட்டுருக்குல, ரூபாயத்து அப்படின்ற தலைப்பில் தான் வந்து பாரசீகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எட்வர்ட் பின் ஜெரால்ட் அப்படின்றவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அந்த இதை தழுவி தான் வந்துட்டு தமிழில் வந்து கவிமணி மொழிபெயர்த்திருப்பார். அப்போ இதை வந்து கவிமணி வந்து எதிலிருந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா, கவிமணி வந்து ஆங்கிலத்தில் இருந்ததை தான் வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். ஓகேவா? அப்போ வந்து ஆங்கிலம் தான் வரும், பாரசீகம் வராது. நான் மாற்றி சொல்லிட்டேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நஞ்சு மண்டல பாட்டு என்ற நூலை எழுதியவர். ஓகே, நஞ்சு மண்டல பாட்டு அப்படின்ற நூலை எழுதியவர் கவிமணி. ஸோ அவருடைய படைப்புகளில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ புதுசாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவிமணி எந்த ஆண்டு கவிமணி என்ற பட்டம் பெற்றார்? ஓகே, ஸோ 1940. வெள்ளைப்பசு என் பாடல் எந்த பருவத்திற்காக எழுதப்பட்டது? ஸோ இது வந்து குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது. கவிமணியின் மருமக்கள் வழி மான்மியம் எவ்வகை இலக்கியத்தைச் சேர்ந்தது? இந்த மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது ஒரு நகைச்சுவைன்னு பார்த்தோம். அப்போ நகைச்சுவை கலந்த சமூக சீர்திருத்த இலக்கியம். ஆசிய ஜோதி எத்தனை காண்டங்களை கொண்டது? ஓகே, ஆசிய ஜோதி அப்படின்றது வந்து 5 காண்டங்களை கொண்டது. கவிமணி அவர்கள் கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் ஈடுபாடு கொண்டிருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆமாம், ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. தேவி குமாரி ஆடித்திருவிழா இந்த பாடல் எந்த மாவட்டத்தின் சிறப்பை கூறுகிறது? ஸோ இது பார்த்து இந்த மாதிரி ஒரு தேவி குமாரி ஆடித்திருவிழா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்த லைன் யாரோடதுன்னு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எந்த மாவட்டத்தோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அவர் பிறந்த ஊர் இது கன்னியாகுமரி தானே. அப்போ கன்னியாகுமரி பற்றி எழுதியிருப்பார். அப்போ கன்னியாகுமரி தேரூர் பகவதி அம்மன் பற்றி சொல்லியிருக்காரு. புத்தர் சரித்திரத்தை மிக எளிய நடையில் பாமர மக்களும் புரியும் வண்ணம் பாடியவர் கவிமணி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்ற இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தான் சொல்லியிருப்பார். கவிமணி எழுதிய குழந்தை செல்வம் நூலின் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஓகே, ஸோ குழந்தை செல்வம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்குள்ளே ரொம்ப இன்டீரியராக டஃபஸ்ட்டாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளது. கவிமணியின் கவிதை நடை எவ்வாறு இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிமையும் எளிமையும் மிக்கது. ஸோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவரோட இதை வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு பண்டிதராக இருக்கணும்னு தேவையில்லை, சாதாரண மக்கள் கூட படித்து தெரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு எளிய நடையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டி.கே. சண்முகம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். உமர் கய்யாம் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பாரசீகம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மறைந்த ஆண்டு எது? 1954 செப்டம்பர் 26. ஓகே, ஆப்ஷன் பி. தேசிய விநாயகம் என்பதில் தேசிக என்பது எதனை குறிக்கும்? ஓகே, ஸோ தேசிக அப்படின்றது என்ன அப்படின்னா அவருடைய குலப்பெயரான். ஓகேயா? ஸோ மரியாதைக்குரிய ஒரு அவங்களோட குலப்பெயரை தான் வந்து தேசிக அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. 100 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. இதை தாண்டி இதை நீங்கள் ரிவைஸ் லாஸ்ட் மினிட்ல போகிறப்ப ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி புக்கில் கொடுத்துருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து நான் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அரசு மேல்நிலைப் பள்ளி எங்கு அமைந்துள்ளது? அவர் பேரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா தேரூர், அவரோட சொந்த ஊர்லேயே தான் வச்சுருக்காங்க. கவிமணி பெண் கல்வி பற்றி பாடியுள்ளாரா? ஓகேயா? ஸோ பெண் கல்வி பற்றி அப்படின்னு கேட்டோன்னா பாடியிருக்காரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி ட்ரிக்கியாக கேட்குறாங்கன்னு பாருங்களேன். பெண்ணை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு இந்த பாட்டு வரணும். மங்கையராய் பிறப்பதற்கே பெண்களை உயர்த்தி சொல்லியிருக்காருல்ல, அப்போ நமக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரணும். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் மருமக்கள் தாயமுறை எந்த மாநிலத்தின் நடைமுறையில் உள்ளது? ஸோ இது வந்து எதை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது பெண் அடிமைத்தனத்தை பற்றி சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து எந்த நாட்டுக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா. ஓகேவா?
அதாவது அப்போ வந்து இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உட்பட்டது தானே. அந்த சைடு கன்னியாகுமரியில் பாதி அந்த சைடு வந்து கேரளாவில் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி பிறக்குது மூச்சு நிலை, இது பாரதியார். அன்பு பிறக்குது பேச்சு நிலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, கவிமணி தான். சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொன்னவர் பாரதியார், அன்பு பிறக்குது பேச்சு நிலை அப்படின்னு சொன்னவர் கவிமணி. கவிமணி தனது கவிதைகளை எந்த பெயரில் வெளியிட்டார்? அவரோட பெயர்லேயே வெளியிட்டார். அது சொல்லியிருப்போம் பாருங்களேன், கவிமணி உரைமணிகள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னே அவருடைய பேர்லேயே இருக்கும். ஓகேவா, அவருடைய நூல் பாடல்கள் கவிமணியின் பாடல்கள் அப்படின்ற பேர்லேயே விட்டிருப்பார். எட்வின் அர்னால்டு எழுதிய ஆங்கில நூலின் பெயர் லைட் ஆஃப் ஏஷியா. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலில் கவிமணி கையாண்டுள்ள கிண்டல் யாருடையது? ஸோ அதாவது ரொம்ப இன்டீரியராக இந்தளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை கேட்டால், ஏன்னா இது வந்து சில அவருடைய பயோகிராஃபி லிட்ரேச்சர் புக்கிலேருந்து முக்கியமாக படுறதான் வந்து எடுத்திருக்கு. ஓகேவா, ஸோ அதனால் அவர் வந்து எதை வந்து இதாக கிண்டல் அப்படின்றது யாரை பற்றி அப்படின்னா, குடும்ப பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லியிருக்கார். ஆப்ஷன் பி. கவிமணி அவர்கள் தமிழகத்தின் அரசவை கவிஞராக இருந்தாரா? ஓகேயா, அப்போ யார் முதல் அரசவை கவிஞர்? இந்த கொஸ்டின் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். ஓகேவா, நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2ல் 2017 கேட்டிருக்காங்க. அப்படி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அப்போ இல்லை. ஓகேவா, நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர், அதை தெரிஞ்சுக்கோங்க. கோவில் வழிபாடு என்ற கவிதையை எழுதியவர் யார்? கோவில் வழிபாடு அப்படின்றது கவிமணி. ஸோ இந்த புக்கும் நான் முன்னாடி சொல்லலை. ஓகேவா, புதுசாக இருக்குது. அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவிமணி எந்த ஆண்டு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார்? எப்போ வந்து அவர் ஆசிரியராக ஜாயின் பண்ணார் அப்படின்னா 1901. ஆப்ஷன் பி. கவிமணியின் கவிதைகளில் இயற்கை வர்ணனை அதிகம் காணப்படுதா? ரொம்ப இயற்கை வர்ணனையாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆம், இருக்குது. மலரும் மாலையும் நூலில் வந்து இயற்கையை பற்றி சொல்லியிருப்பார். ஆசிய ஜோதி கவிதை வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் இலக்கணம் இப்போ ரொம்ப சிலபஸில் வந்து இலக்கணம் அதிகம் பண்ணி கேட்டுட்டாங்கல்ல. ஸோ அப்போ ஒரு பாட்டு வந்து என்ன வகை பாவகை அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். தேசிக விநாயகம் பிள்ளையின் கவிதைகள் அனைத்தும் எந்த தொகுப்பில் உள்ளது அப்படின்னா, ஆப்ஷன் பி, மலரும் மாலையும். ஓகேவா, ஸோ அந்த மலரும் மாலையும் அப்படின்றது தான் வந்து கவிதை தொகுப்பு. அப்போ கவிதை எல்லாமே எந்த தொகுப்பில்? மலரும் மாலையும் அப்படின்றது ஒரு கவிதை நூல் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ என்னது? ஆப்ஷன் பி, மலரும் மாலையும். கவிமணி ஓவியக்கலை பற்றி நூல்கள் எழுதியுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவியம் பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஓவியம் பற்றி அவர் பெருசாக எதுவும் சொல்ல. இயற்கையை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். நாம் ஏன்னா நாமக்கல் கவிஞரை தான் ஓவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. காந்தலூர் சாலை அப்படின்றது எந்த வகை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று நூல். ஓகேவா. அப்போ கல்வெட்டு மற்றும் வரலாற்று ஆய்வு. கவிமணி அவர்கள் எந்த தலைவருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார்? ஓகேவா. ஸோ யாருக்காக வாசித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா வாவு சிதம்பரம். ஓகேயா. ஸோ அவங்களுக்கு சென்னையில் நடந்த ஒரு விழாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க, பாராட்டு. தீண்டாமை ஒழிப்பு குறித்து கவிமணி தீண்டாமை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டோன்னா சொல்லியிருக்காரு. ஓகேயா. ஸோ தீண்டாதார் விண்ணப்பம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
புதுசாக இருக்குல்ல அவருடைய படைப்புகளில். கவிமணி அவர்களுக்கு எந்த ஆண்டு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது? ஓகே, ஸோ நினைவு மண்டபம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1954 அவர் இறந்த பிறகு அவரோட ஊரில் வந்து கட்டியிருக்காங்க. மலரும் மாலையும் இந்த பெயர் எதனை குறிக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த மலரும் மாலையும் அப்படின்றது ஒரு கவிதை தொகுப்பு. அப்போ கவிதைகளின் தொகுப்பு. கவிமணிக்கு கவிமணி என்ற பட்டம் எங்கு வழங்கப்பட்டது? அந்த கொஷின் நான் கேட்ட கொஷினுக்கான கமெண்ட் பண்ண சொன்ன கொஷினுக்கான ஆன்சர் இங்கே வந்துருச்சு பாருங்கள். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த விழாவில் தான் 1940 கிடச்சிது. ஓகேவா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது நன்னூல். ஆனால் புதியன புகுத்தும் கவிஞர் என யாரால் பாராட்டப்பட்டார்? ஓகேயா. ஸோ அப்போ இவர் வந்து கவிமணியை வந்து புதியன புகுத்தும் கவிஞர் அப்படின்னு இவரை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிக்கையில் வந்து இப்படி கொஷின் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் தெரியும். ஆனால் புதியன புகுத்தும் கவிஞர் அப்படின்ற பேர் வந்து யார் இவரை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ ராபி சேதுப்பிள்ளை வந்து முன்னாடியும் ஒன்று வந்து இவரை சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ வந்து அவர் வந்து அதிகமாக ராபி சேதுப்பிள்ளை வந்து கவிமணியை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார். ஸோ அதை வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். கவிமணி அவர்கள் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டாரா? சுதேசி இயக்கத்தில் வந்து அவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருந்திருக்காரு. ஓகேவா. தனது கவிதை மூலம் தேசப்பற்றை ஊட்டினார். கவிமணி என்ற பட்டம் வழங்கிய சைவ சித்தாந்த மகா சமாஜம் எதனை நோக்கமாக கொண்டது? அந்த சைவ சித்தாந்த சமாஜம் வந்து எதை அப்படின்னு பார்த்தோன்னா தமிழையும் சைவத்தையும் வளர்க்குற விதம். கவிமணி எழுதிய குழந்தை பாடல்கள் என்ற பெயரில் குழந்தை பாடல்கள் எந்த பெயரில் வெளியானது? ஸோ குழந்தை பாட்டுகள்லாம் எழுதியிருக்காருல, அது எதில் வெளியாச்சு அப்படின்னா குழந்தை செல்வம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருந்தாருன்னு பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ அப்போ அந்த இதில் தான் அவருடைய குழந்தை பாடல்கள், இந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி பாட்டுலாம் இருக்குல்ல, அதில் குழந்தை செல்வத்திலிருந்து தான் வெளியே இருக்குது. வெள்ளை பசு அப்படின்ற பாடலில் வரும் மற்றொரு கதாபாத்திரம் எது? அந்த பாடலுக்கு உள்ளே போய் கேட்டிருக்காங்க. பசு துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கவிமணிக்கு தமிழ்நாடு அரசு செய்த கௌரவம் எது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ தேரூரில் வந்து அந்த நினைவு இல்லம் கட்டியிருப்பாங்க. ஓகே, எப்போ நினைவில்லம் கட்டியிருப்பாங்க? 1954. அப்புறம் 2005 வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா. ஆப்ஷன் ஏ. உமர் கய்யாம் பாடல்கள், இதில் உமர் கய்யாம் எந்த துறையில் வல்லவர்? ஸோ உமர் கய்யாம் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா கணிதம் மற்றும் வானியலில் வந்து இருக்கார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் முதல் கவிதை தொகுப்பு, அவருடைய முதல் கவிதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் அப்படின்றதான் அவரோட ஃபஸ்ட்டு கவிதை தொகுப்பு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1900 வந்து எழுதியிருக்கார். கவிதைன்றனால நம்ம மலரும் மாலையும் போட்டுருவோம். ஸோ முதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மலரும் மாலைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அழகம்மை ஆசிரிய விருத்தம் அப்படின்றது. மங்கையராய் பிறப்பதற்கே இந்த பாடல் எந்த சமூக பின்னணியில் பாடப்பட்டது? ஸோ இது ஆப்வியஸாக பார்த்தோன்னா பெண்கள் பற்றி தானே. அப்போ பெண்கள் முன்னேற்றம். ஆப்ஷன் ஏ. இன்பம் இன்பம் என்று சொல்லுவார், எங்கும் இன்பம் இல்லை என்று சொல்லுவார் என்று பாடியவர் கவிமணி. ஓகே, ஆப்ஷன் பி கவிமணி. அடுத்து வந்து மருமக்கள் வழி மான்மியம். ஸோ கவிமணிக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் கிடச்சதில்ல. ஓகேவா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது எந்த வகை செய்யுள்னு கேட்டிருக்காங்க. அரிசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். ஆப்ஷன் பி. கவிமணி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரா? இல்லை. இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரூ 4 2012 கேட்டிருக்காங்க. கவிமணி அவர்களை குழந்தை கவிஞராக மாற்றியது எது அப்படின்னா
அவர் வந்து ஆசிரியராகவும் இருந்தார்ல. ஸோ அப்போ ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. குழந்தைகள் மீதான அன்பு காரணமாக குழந்தை கவிஞராக மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட குழந்தை கவிஞர் அப்படின்னு கேட்டாவே கவிமணி தான். கவிமணியின் தேரூர் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ வந்து என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம். உள்ளத்தில் உள்ளது கவிதை இது எந்த நூலின் முன்னுரையில் சொல்லப்பட்டது? உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, உண்மை சொல்வது கவிதை. ஸோ இந்த பாட்டு வந்து எதில் வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மலரும் மாலையும். ஓகேவா? ஸோ இப்போ கவிதைன்னு வருதா, கவிதையே வந்து மலரும் மாலையும் அது தானே. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட் வருது, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அகாடமியோட புக்கு நீங்கள் வச்சு படிப்பீங்க இல்லையா? ஸோ அதில் பக்கத்தில் குட்டி குட்டியாக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அவரோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பழைய சிலபஸ்க்கான புக்கும் வச்சுருப்பீங்க, புது சிலபஸ்க்கான புக்கும் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம இவரை பற்றி படித்தே தான் ஆகணும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து கவிமணியோட இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா அது எல்லாமே பக்கத்தில் குட்டிக்கிட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ நீங்கள் அவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக படிக்க முடியும். அப்படியே எல்லாமே ஒரே இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஓகே, கவிமணி அவர்கள் திருக்குறள் மீது கொண்ட பற்றினால் கவிதைகள் எழுதியுள்ளாரா? ஸோ திருக்குறளில் அப்படின்னு பார்த்தோன்னா எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஆம். நஞ்சு மண்டலம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா நாஞ்சில் நாடு. ஓகே, நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற ஒரு நகைச்சுவை நூல். ஓகேவா? அவரோடது. அப்போ நஞ்சு மண்டலம் அப்படின்றது நாஞ்சில் நாடு. கவிமணி அவர்களின் வாழ்நாள் சாதனை எதுவாக கருதப்படுது? அவருடைய வாழ்நாள் சாதனையாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அவருடைய வாழ்நாள் சாதனையாக வந்து எதை சொல்கிறாங்கன்னா எல்லாமே தான். அவர் எழுதிய ஆசிய ஜோதி, மலரும் மாலை எல்லாத்தையுமே தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆசிய ஜோதி, மலரும் மாலை அவர் எழுதின புக்கு எல்லாத்தையுமே வந்து வாழ்நாள் சாதனையாக சொல்கிறாங்க. கல்வெட்டு ஆராய்ச்சி கவிமணி யாருடன் இணைந்து பணியாற்றினார்? எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களோட சேர்ந்து தான் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். கவிமணி அவர்கள் அரசியல் கூட்டங்களில் பங்கேற்றாரா? ஓகே, ஸோ அரசியல் கூட்டத்தில் வந்து சேர்ந்தாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ ரொம்பவே அமைதியானவர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கவிமணியின் அழகம்மை ஆசிரிய விருத்தம் எந்த கடவுளை பற்றியது? ஸோ இந்த இது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய படைப்புகளில் அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா அம்மன். ஓகேவா? ஸோ அழகம்மை அப்படின்ற அவங்கள பற்றி தான் வந்து ஒரு அம்மன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புத்தர் போதித்த மிக முக்கியமான அறம் எதுவென கவிமணி குறிப்பிடுகிறார்? ஸோ எதை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கருணை. ஓகேவா? கவிமணியின் மருமக்கள் வழி மான்மியம் எப்போது அச்சிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1916. பழமை கவிஞராக இருந்தும் புதுமையை போற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. திருவனந்தபுரம் கல்லூரியில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? ஓகே, ஸோ எவ்வளோ ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னா வந்து 36 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ 36 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரொம்ப முக்கியம். திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரியில் தான் வந்து இது பண்ணியிருப்பார். தேசிக விநாயகம் பிள்ளை, இதில் தேசிக அப்படின்றது வந்து எதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசான், ஆசிரியர், அதாவது குலப்பெயர் அப்படின்னு பார்த்தோம், ஆசிரியர் அப்படின்றத பற்றியும் சொல்லுது. கவிமணிக்கு சைவ சித்தாந்த மகா சமாஜம் பட்டம் வழங்க காரணம் என்ன அப்படின்னா
ரெண்டுமே தான். ஓகே, சைவப்பணி தமிழ் பணி ரெண்டுக்காகவும் தான் கொடுத்துருப்பாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே எந்த ராகத்தில் பாடப்படுகிறது? இந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம். புன்னாகவராளி அப்படின்றதுல. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது, எனக்கே தெரியல, இருந்தாலும் புக் ரெஃபரன்ஸ் பற்றி எடுத்ததில் வந்திருக்கு. கவிமணி அவர்கள் நகைச்சுவை கவிதைகள் எழுதியுள்ளாரா? எழுதியிருக்காரு. ஏன்னா மருமக்கள் வழிமான்மியம் அப்படின்றது நகைச்சுவை நூல் தான். எளிமை கவிமணிக்கு யாருடைய கவிதையிலிருந்து கிடைத்தது? ஸோ இந்த எளிய நடையில் எழுதுறது அப்படின்றது வந்து யாரோடத்துல இருந்தது அப்படின்னா பாரதியார் மூலமாக தான் கிடைச்சது. கவிமணி அவர்கள் கல்வெட்டு ஆய்வுகளை எந்த இதழில் வெளிப்படுத்தினார்? அவருடைய கல்வெட்டு ஆய்வுகள் வந்து எதில் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா மலபார் குவார்ட்லி ரிவ்யூ அப்படின்ற ஆங்கிலத்தில் வந்து சொல்லியிருப்பார். கவிமணியின் ஆசிய ஜோதி யாரை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது? ஸோ ஆசிய ஜோதி யாரை பற்றி? புத்தர் தானே. அப்போது புத்தரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கவிமணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நினைவு இல்லம் எப்போது திறக்கப்பட்டது? ஓகே, ஸோ அவருடைய நினைவு இல்லம் 1954 வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா? ஓகே, அப்போ அதை வந்து எப்போ வந்து மறுபடியும் வந்து அதாவது வந்து 2005 வந்து திருப்பி அரசு வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, 1954 வந்து சொல்லியிருந்தாங்க, அப்புறம் வந்து 2005 அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. மருமக்கள் வழிமான்மியம் இன்றும் எதை காட்டுகிறது? ஓகே, பழைய சமூக சீர்கேடு. ஓகே, குழந்தை கவிஞர், காந்திய கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், இந்த தகுதிகள் அனைத்தும் யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். ஓகேவா? ஓகே, ஸோ பாருங்கள், இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90 கொஷின்ஸ் கிட்ட வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம புக்கில் இருக்குது. நம்ம புக்கை தாண்டி இப்போ நம்ம ஒரு அகாடமி புக் படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய அதில் இருக்கும். ரொம்ப இன்டீரியராக போகணும்னா இது என்ன வகையான நூல், இது கவிதையா, இதுவா, இப்படி யார் சொன்னால், எப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. அவருக்கு இந்த பட்டம் எப்போ கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, யார் மூலமாக கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ். அப்புறம் வந்து அதிகமாக மேற்கோள்கள் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாட்டுகள் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள ஒரு சில லைன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சில மேற்கோள்கள் எல்லாமே நான் வீடியோ காமிச்சேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலது வந்து ஓரலாகவே சொன்னேன். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்களேன், இதில் நியர்லி வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு, ஒரு 90 கொஷின்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து ரொம்ப இன்டீரியராக போக மாட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு 10-15 கொஷின்ஸ் நீக்கினா கூட உங்களுக்கு 70 கொஷின்ஸ் கிட்ட வந்து நிறைய இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ரிப்பீட் பண்ண கொஷின்ஸும் நான் அதிகமாக எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அதை வச்சு ஒரு கொஷினை எப்படி கேட்குறாங்க, எந்த விதமாக கேட்குறாங்க, இப்படின்னா இவங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க, இதை இப்படி சொல்லியிருப்பாங்க, அப்போ இவங்களை இப்படி யார் இப்படி சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சிலபஸ் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வந்து டஃப் பண்ணி இலக்கண பகுதிகள் எல்லாமே அதிகம் பண்ணாங்களா, அப்போ இதில் உள்ள ஏதோ ஒரு பாட்டை கொடுத்து இது என்ன பாவகையில் இருக்குது, இது என்ன இலக்கணத்தில் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நான் 2 கொஷின்ஸ் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போது எப்படியெல்லாம் படிக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போய் நுணுக்கமாக படிக்கணும், எவ்வளோ தூரம் நிறைய அவுட் சோர்ஸ் புக் வச்சு நம்ம படிக்கணுமோ அந்தளவுக்கு படிக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா கிராப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னொன்று மெயின்டைன் கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு மாதம் இருக்குது, நம்ம ரிவைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து டபக்குன்னு நீங்கள் எடுத்து ஆன்சர் டக்குன்னு போட்டுடலாம். நீங்கள் நின்று படிக்க தேவையில்லை. இப்போ 2 தடவை நீங்கள் இந்த வீடியோ
ரிவைஸ் பண்ணி படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், சிலபஸில் இவரோட பேர் வெளிப்படையாக இல்லை, ஓகேவா? ஆனால் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா இவர் முக்கியமான தலைவர்களில் ஒன்று. இது வரைக்கும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இவரை பற்றி கேட்காத கொஷின் இருக்கவே இருக்காது. ஒரு கொஷின் கூட கேட்காம இருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படின்னு பார்த்தோன்னாலும் இவருடைய பாட்டு வந்து ஒரு மூணு இடத்துல இருக்குது. பழைய புக்கு எல்லாம் சேர்த்தா ஒரு 4 இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம 6th to 10th வரை உள்ள புக் எல்லாமே நம்ம படிக்கணும். அப்போ அதுக்குள்ளே இவர் வராருல்ல, அப்போ நம்ம இவரையும் நம்ம சேர்த்து படிக்கணும், ஓகேவா? ஸோ அதனால் நிறைய க்ளூ வச்சு அந்த மாதிரி வச்சு நிறைய அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சு படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போது இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தாச்சு, ஓகேவா? ஸோ இப்போது அடுத்து என்னென்னா, இவரை பற்றி அதாவது ஸ்கூல் புக்ஸில் வந்து இவரோட பாடல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் தனித்தனியாக எடுத்து அதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன், அந்த பாட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வீடியோ இதே மாதிரி இந்த தமிழில் இருக்க எல்லாத்துக்குமே வரும். யாரெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நானும் உங்களை மாதிரி படிச்சுட்ருக்கவங்க தான். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இதை வந்து படித்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.